ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து நல்லா இல்லை. ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து நம்ம சேனலில் சரியாக வீடியோஸ் வர மாட்டேங்குது, ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, போன மாதம் ஃபுல்லாக சரியாகவே வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தில் இருந்தாவது கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வேகத்தில் தான் நான் இந்த மாதத்தையே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவே அந்த குக்கிங் வீடியோ ஒன்று போட்டு. ஆனால் அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற விதமாக வந்து நம்ம சேனலில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா, ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கேஸ் வந்து நம்ம சேனல் மேலே போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த ஒரு சமயத்தில் இப்படி ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு நடந்ததை நினச்சி ரொம்ப, அது எப்படின்னா, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ திரும்ப வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதமும் வந்து வீடியோஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அதாவது என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம போன மாதம் வந்து எண்டில் ஹரியாலி சிக்கன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதை ட்ரை பண்ணப்போ அந்த சிக்கனில் மேபி தப்பாக இருந்திருக்கலாம், மேபி அது வந்து ஒரு கெட்டு போன சிக்கனாக கூட இருந்திருக்கலாம். அதை வந்து பார்த்து ஒரு பொண்ணு வந்து நம்ம வீடியோ பார்த்து சமைச்சு கொடுத்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் அட்மிட் ஆகி வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம அவங்க வந்து போலீஸ் வந்து கேட்கும்போது அவங்க வீட்டோட சேர்ந்து எல்லாருமே, அவங்க வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல குக்கு வித் அஞ்சலி அப்படிங்கிற அந்த ஃபோல்டர்ல ஒரு ஹரியாலி சிக்கன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை சமைச்சு நான் வீட்டில் கொடுத்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகி இப்படி ஒரு டிஷ்ஷுக்கே இப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்லயே வந்து இருக்கிற ஒரு ஜீவன் வந்து பிரபாகரன் ஒருத்தர் வந்து என்ன மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருப்பாரு. அவர் பாவம் இல்லையா, இது கூட வந்து ஒரு எரும மாடும் சேர்ந்திருக்காங்க. எரும மாடு யாரு தெரியுமா? நானே காட்டுறேன் எரும மாடு. மக்களே, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோவா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட பிராங்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்ட்ரோ கொடுப்பேன். இதுல இன்ட்ரோ எடுக்க நான் மறந்துட்டேன். அதனால அவளே உட்கார வச்சு ஒரு இன்ட்ரோவும் எடுத்துட்டேன் மக்களே. ஸோ இத்தனை மாசமா பிராங்க் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசமா வந்து பிராங்கே நம்ம சேனல்ல பண்ணவே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய டிஷ்ஷாவே இருக்கும். இந்த இருக்கிறான் பாருங்க, இவன் தான் ட்ரீட் பா டிஷ். அதை வச்சுதானே இப்போ பிராங்க் பண்ணிருக்கேன் மக்களே. வயித்தெரிச்சல் இந்த மாதிரி ஒரு பிராங்க பண்ணிட்டானேன்னு ஒரு வயித்தெரிச்சல் அவ பேசுவா. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன அழ வச்சு என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது வந்து என் புருஷன் மட்டும் இல்ல, எரும மாடும் தான். இதுவும் சேர்ந்துதான் வந்து பண்ணி என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நான் இப்ப சொல்லிடுறேங்க, ஏன்னா இன்ட்ரோ இல்ல வேணாம், நீங்க பாத்துட்டு வாங்க. நான் லாஸ்டா டெட் எண்ட்ல வந்து சொல்லலாம் இது எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத. ஓகேவா? நீங்க பாத்துட்டு வாங்க மக்களே. ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்பவத்துக்கு வந்து என்னால் ரொம்ப நேரம் இன்ட்ரோ கொடுக்க முடியாது மக்களே. பிகாஸ் நாங்கள் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். நான் காருக்கு வந்துட்டேன், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் நாங்கள் தான் வந்து தூக்கிட்டு வரணுமா. எக்யூப்மெண்ட்லாம் என்னென்னா ஷூவு, அப்புறம் இந்த தண்ணி பாட்டில், இதெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து விட்டுட்டு மேடம் வந்து சவகாசமாக மேலே வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு தான் வருவாங்க ஜிம்முக்கு. ஸோ இன்னைக்கு நான் அவளை ப்ராங்க் பண்ண போகிறேங்கிறத அவளுக்கு தெரியாது. தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது, எப்போ வேணாலும் அவள் வந்துருவா. என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சேனல் மேலே வந்து கேஸ் விழுந்திருக்குன்னு சொல்லி அஞ்சலி வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் மக்களே. அதுக்காக நான் மட்டும் இல்லை, ஏன்னா அவளுக்கு தெரியாமல் என்னால் சத்தியமாக அதை ஹிடன் பண்ணி வைக்க முடியாது கேமராவை. அதுக்காக தான் ஸ்பெஷலாக ஒருத்தனை வர சொல்லியிருக்கிறேன். அவங்ககிட்ட வந்து இந்த கேமராவை ஒப்படைச்சிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ அந்த வந்துட்டாங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அது அவளை ஃபுல்லாக வந்து நீ தான் கேப்சர் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். அது இன்னும் நம்மளுக்கே தெரியாது. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். என்ன வா மச்சான், எப்படி இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எவ்வளவு டிஆர் கார்டுல இருந்து உனக்காக ஓடி வா. ஆமா மச்சான், ரொம்ப எமர்ஜென்சிடா. என்னாச்சு? அஞ்சலியை பிராங்க் பண்ணணும் மச்சான். ஏதோ சீரியஸ்னு உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளலாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா
அஞ்சலி பிராங்க் பண்ணணும் மச்சான். இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் போட அம்மா வேற. நான் பைத்தியக்காரன் ஆகிக்கலாம் சொல்லிதான் சாப்பிட்டு வந்துருப்பா. சாப்பிடலையா நீ? ஆமா. சரி வா, அந்த பிராங்க முடிச்சுட்டு மொத்தமா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்துருவாடா அவ. என் மேல ஆசையில கூப்பிடல பிராங்க். இல்ல வாடா, ஆசை அதுக்கு உன் மேல ஆசைப்பட்டு கூப்பிடுற. நீ என்ன என் காதலியாடா? வாடா பேசாம. நான் தான் காதலி ஒரு காலம். ஏன்டா ஏய் மொட்டையா சொன்னா என்ன நினைச்சுக்க போறாங்க? போடு வானவில்லே. ஆமாண்டா, இப்ப வேற வானவில் வேற இதா போயிட்டு இருக்கு. நீ வேற லவ் பண்றேன்னு சொல்லாத. போ உள்ள போ. என்னடா ஏய் சொல்லாத, நீங்க வானவில் தானே. டேய் டேய் அது கலர் அந்த மாதிரி இருக்கு மச்சான். மச்சான் ஒண்ணும் இல்ல. சரி சரி, பிளான் என்னன்னு சொல்ல, அதுக்கு வேற திட்டுவீங்க. இல்ல மச்சான், இப்ப வந்து அஞ்சலி பிரபாகரன் சேனல் மேல வந்து கேஸ் போட்டுருச்சு ஒரு பொண்ணு. இவ பண்ண ஏதோ ஒரு டிஷ், ஹரியாலி சிக்கன் வச்சுப்போமே, ஹரியாலி சிக்கன் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு வந்து கேஸ் போட்டுருச்சு. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். உண்மையிலே இல்லடா, பிராங்க் பண்ண போறான்டா. அதுக்கு வந்து இந்த சேனலையும் பேன் பண்ண போறாங்க, அஞ்சலி வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வாய்க்கு வந்ததான் சொல்லுவேன். ஆமா, நீ வந்து இப்ப அபி வந்து லாயர் தானே, அபி வந்து பேசிச்சு உங்க குடும்பத்துக்கிட்ட வந்து பேசும்போது, இந்த மாதிரி போலீஸ் கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. இந்த மாதிரி வேற வழியே கிடையாது, நம்ம ஸ்டேஷன் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி. நம்ம ஜிம்முக்கு தான் போறோம் இப்ப ஃபைனலி. ஆனா இந்த ஜிம்முக்கு போற அந்த கால இடைவெளி இருக்கு பாத்தியா, அந்த நேரத்துல அவளை வச்சு வேற லெவல்ல பண்ண போறோம். ஓகே, எதுனாலும் என் கண்ணை பாரு, என் கண்ணிலேயே நான் சைகை சமிங்கை மொழியிலே பேசிப்போம். ஓகேவா, போலாமா? வரட்டும், வந்துருவான். என்ன பரபரப்பா இது சொல்லிட்டு ஜாலியா உட்காந்துக்கிற? இல்ல மச்சான், நான் எதிர்பார்த்தேன், இன்னும் வரல. இதுக்கான இவ்வளவு படபடப்பா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு மக்கள். நீ கால் பண்ணி. ஏய் வேமா வாப்பா. என்னாச்சு? ஏன் கத்துற? இரு வரேன். எவ்வளவு நேரம்? ஏன் கால் பண்ணியா? இப்ப நான் கால் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். எதுக்கு இவ்வளவு நேரம்? வேமா வா. கிளம்பிட்டு இருக்கேன்டா, இருடா. ஷூஸ் காணோம், ஷூஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஏய் ஷூவை தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேனே. நீ எடுத்துட்டு போயிட்டியா? ஆமா. சொல்ல மாட்டியா? நீ அங்க வச்சிருந்தல, அத நான் தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, அதுக்கே அப்படி கத்துற? இரு வரேன். டேய் வாப்பா வேமா. டக்குனு வர சொல்ற. அது இருடா, நான் ஏப்பா வேமா வாப்பா. யாரு? ஆல்டம்பா. அவன் எதுக்கு வந்திருக்கான்? என்னாச்சு திடீர்னு? எல்லாத்தையும் உனக்கு போன்லயே சொல்லுவாங்களா? வா சீக்கிரம் வா. நீ பண்ண காரியத்துக்குலாம் முதல்ல இன்னும் எத்தனை ஸ்டேஷன் ஏறி இறங்க போறேன்னு தெரியல எனக்கு. என்னாச்சு? ஆமா, கோர்ட்டுக்குலாம் போகணும். என்னப்பா அது நேரமே சரியில்லைப்பா எனக்கு. இது பொறுமையா இருக்கு. என்னன்னு சொல்ல முதல்ல. எதுக்கு கத்துற? எனக்கு மனசே சரியில்லைப்பா, கடுப்பா வருதுப்பா எனக்கு உன்னோட. என்ன பண்ண? குக்கிங் பண்ணும்போதே சொன்னேன்லப்பா நானு இதெல்லாம் வேணான்ட்டு. விடு வர சொல்லு, விடு, டென்ஷன் ஆகாத. தேவையில்லாம சொல்லி இப்ப எவ்வளோடா கேட்பாங்க? லாயருக்கு எவ்வளோடா கொடுக்கணும்? அபியே பாத்துக்குமா? பாத்துக்கலாம், அது உள்ள நம்ம கொஞ்சம் இது பண்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு மேட்டர்ல வர சொல்லு, பாத்துக்கலாம். என்னன்னு ஏப்பா நீ முதல்ல சேனல் மேல கேஸ் போட்டிருக்காங்கப்பா. வாப்பா வேமா. எந்த சேனல் மேல? அஞ்சலி பிரபாகரன் மேலதான். எல்லாத்தையுமே உனக்கு போன்ல சொல்லுவாங்களா? வாப்பா வேமா, இப்ப ஸ்டேஷன் போகணும்பா. அதுக்கு தான் அவனை வர சொன்னேன். அவன் இப்ப பக்கத்துல ஷூட்ல இருக்கான். சரியா போச்சு, வந்துட்டான் கூப்பிட்ட உடனேயும். இல்லன்னா அவன் என்ன லூசு பயலா கூப்பிட்டனே வர்றதுக்கு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நமக்காக வந்தவன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு. நீ என்னடா வாயில வேமா வாப்பா முதல்ல. இப்ப எனக்கு பதட்டமா இருக்குப்பா. வாப்பா முதல்ல. ஒரு மாதிரி பேசுறாங்கப்பா, ஸ்டேஷன்ல இருந்து போனை போட்டு ஒரு மாதிரி பேசுறாங்கப்பா. சீக்கிரம் வா வேமா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? எரிச்சலா வருது. என்ன சொல்றது நானு? கட் பண்ணலையா நீ இன்னும்? வாப்பா கீழே. சண்டை போடாதீங்கடா. ஏண்டா இந்த கிளி கிளிக்கிறா? சிரிப்பு வருது உனக்கு? இல்ல இப்ப டேய் நீ ஏன்டா இப்படி பண்ற? வீட்டுல திட்டு வாங்கினுக்குற? அப்படிலாம் இல்ல. நம்ம கத்துனோம்னா அவ எப்படி டெம்ப்ட் ஆக்கலாம் அவளை. அதாவது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுனால அதான் நமக்கு வேணும். அதனால சிரிச்சேன் மக்களே. சோ அஞ்சலி பிரபாகரன் கீழே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எல்லாமே மிஸ்டர் பிரபாகரன்ல என்னடா பேய் கதை சொல்ற பேரு? இல்ல அஞ்சலி பிரபாகரன்ல. ஏய் குழப்பாதடா, உண்மையிலே பதட்டமா இருக்குதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராங்க் எடுத்தது இல்லையா? வெளியே வேற இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே பிராங்க் பண்ண போறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் வாய்க்கு அந்த மாதிரிலாம் அடிச்சு விடுவேன். ஸோ எதையுமே கண்டுக்காதீங்க, பிராங்கை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்பே டிஸ்க்ளைமர் போட்டாச்சு, இது யார் மனதும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, அஞ்சலியை புண்படுத்தும் நோக்கம். ஓ மனசுதான் புண்பட போகுது. அது என்னவோ உண்மைதான். என்ன என்னென்ன திட்டு போறாங்க. சண்டெல்லாம் போடுவோம். சூவே எத்தனை இவ்வளவு நேரம் தேடினுக்குது.
ஆமாண்டா ஷூவை தான்டா தேடிட்டு இருந்திருக்கிறா. நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அவ அங்க எடுத்து வச்சிருந்தா நான் மொத்தமா சரி எடுத்துட்டு போமேன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு. மறைச்சு வச்சுக்கானே. இப்ப என்ன பண்றது? இப்ப என்னப்பா பண்ணது சொல்ற? என்ன கேஸ் போட்டுருக்காங்க? முதல்ல விஷயத்தை சொல்லாம நீ பாட்டுல பல ஹைடா. ஹாய் இப்ப ரொம்ப முக்கியமா உனக்கு. அவன் டென்ஷன் ஆகிட்டு கிடக்கான், எரிச்சலா வருது பாருங்க. நேரமே சரியில்லைப்பா. முதல்ல எங்க போகணும்பா தம்பி, ஏன்னா லாங் டிரைவ் போயிட்டு எங்க கோயிலுக்கு போயிட்டு. கோயில் ஒண்ணு இருக்குது மாப்பிள்ள, அங்க போனா எல்லாம். சரி என்னன்னாச்சும் சொல்லு, இப்பயாச்சும் சொல்லி தரல. நீ பாட்டு கத்திட்டே இருக்க லபா 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 லபான்னு. என்னன்னு சொல்லு, என்னடா ஆச்சு? அவன் தான் கேட்கணும். அவன் தான் சொன்னான், கூப்பிட்டான், ஸ்டேஷனுக்கு பேசியாச்சு. என்ன ஸ்டேஷன்? நான் கீழே வந்துட்டு கார் ஆன் பண்ணேன்ப்பா. கார் ஆன் பண்றதுனால அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன்ப்பா. உள்ள செக்யூரிட்டி கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வந்துச்சுப்பா. இந்த மாதிரி நீங்க பிரபாகரனா அப்படின்னு யாரோ அரட்டி கேட்டாங்க. ஆமாங்க, எதுக்கு அரட்டுறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன்ப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? எப்பா அது காரைக்குடியில இருந்து பேசுறாங்கப்பா. காரைக்குடியில எந்த ஸ்டேஷன் சொன்னாங்க என்ன இது பண்ண முடியுமா? நம்ம லாயரை விட்டு அங்க பேச சொல்லியிருக்கிறேன். இந்த அபியும் பேசி இருக்கு சரியா? அவங்க போன் போட்டு இந்த மாதிரி நீ ஆர்டர் போய் ஆர்டரா கேளு, முதல்ல அவங்க பேசுன என்னன்னு சொன்னா தானே உனக்கு புரியும். நோண்டாத, எரிச்சலா வருது. இப்பதான் சும்மாவே அவர் என்னை கத்திட்டு இது பண்ணி இருக்கிறாரு. இப்ப டென்ஷன் ஆகுதுப்பா எனக்கு. முன்ன பண்ண இந்த மாதிரி ஐடிஎஃப்சிலே பார்த்தல ஒரு மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகுது. என்ன எனக்கு ஏன் தான் நேரமே சரியில்லை பாரு. என்ன பண்ண நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கப்புறம் இல்ல, இதுக்கப்புறம் நீ வந்து இதே சேனலே ரன் பண்ண கூடாதுங்கிறாரு அவரு. நீங்க அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி உங்களோட சமையல வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டுல வந்து சமைச்சிருக்குதான். நம்ம சமைக்க சொன்னோமா? நீங்க சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, எங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் கீழே சொல்றேன். அதெல்லாம் விட என்னன்னு சொல்லு. அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் பறக்குற? அரியாளி சிக்கன் ஒண்ணு பண்ணோம்ல, அத வந்து பண்ணிட்டு இருக்கு வீட்டுல வந்து பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே கொடுத்துருக்குதுப்பா. சாப்பிட்டதுல இருந்து நைட்ல இருந்து காலைல வரைக்கும் பேதியாகி வாந்தி எடுத்து எல்லாருமே இப்ப ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க. 7 பேர் ஜிஹெச்ல இருக்கிறாங்களாம். இப்ப என்ன பண்ண போறோம்? அவங்க கிட்ட போய் வாக்குமூலம் கேட்டு இவங்க போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து மரண வாக்குமூலம் கொடுத்திருக்குது. மரண வாக்குமூலமா? ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏ அந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு. வாக்குமூலம் மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. நீங்க உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ என்னையா அரெஸ்ட் பண்ண? அதுதான் எனக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன் நானு. செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்கன்ட்டு. இல்லப்பா நீங்க வருத்தப்படாத, நம்ம பக்கம் வந்துட்டு எல்லாமே நியாயம் தான், எல்லாமே பாசிட்டிவ் தான் சரியா? நம்ம மேல தப்பு கிடையாது, அந்த பொண்ணு மேலதான் தப்பு சரியா? எனக்கு தெரிஞ்சு பழைய சிக்கனா கூட ஏதாவது சமைச்சிடலாம் அப்படின்னு நம்ம கேஸ மாத்தலாம். ஆனா கேஸ் எதுக்குடா மாத்தணும்? நம்ம மேல கேஸே கிடையாதுடா. அதத்தான் சொல்றான், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் ஏதாவது உண்மையை சொல்லிடு, சும்மா இதை மறைக்காத. ஒருவேளை இவளே கொடுத்தாங்கறியா? எல்லாருமே யூடியூப் பார்த்து தாண்டா சமைக்கிறாங்க. நானே இன்னொரு வீடியோ பார்த்து தாண்டா சமைச்சேன். நமக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு அந்த யூடியூப் சேனல் மேல கேஸ் போட முடியும். நம்ம வாங்கின சிக்கன் இப்ப அவங்க எங்க சிக்கன் வாங்கினாங்களோ அந்த கடையில தான் இது பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு நம்ம பேரெல்லாம் இழுத்து விடணும்? அவங்க இப்ப சிக்கன் வாங்கின கடையிலயும் ரைடு போயிருக்கிறாங்கப்பா. அதே நேரத்துல வந்து சிக்கன் வாங்கினவங்க எல்லாருமே வந்து எல்லார் வீட்லயுமே வந்து சமைச்சவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. எதுவும் ஆகல, அவங்களுக்கு வாந்தியோ பேதியோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா நம்ம முறையில ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும்னு சொல்லிட்டு சமைக்கிறோம்ல, அதை பார்த்துட்டு எங்க அஞ்சலி அக்காவோட கைப்பக்குவத்துலதான் நான் வந்து சமைப்பேன், அஞ்சலி அக்கா மாதிரியே நான் வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணி இருக்குது. அதனால அத வீடியோ வேற எடுத்திருக்குது பாது. அவர் வீடியோவோட சொல்றாரு, நான் வீடியோவே இருக்குது அந்த பொண்ணு எடுத்ததுக்கு. நீங்க வாங்க, இப்ப எங்க இருக்கீங்க? காரைக்குடிக்கு வாங்கங்கிறாரு. நான் காரைக்குடிக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன். இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு போய் ஆஜராக சொல்லிருக்காங்க. உடனே நீ ஸ்டேஷன்ல இரு, நான் வக்கீலோட வரேன், பாத்துக்கலாம். அதனால சரியா? தனியாலாம் போக கூடாதுடா. இல்லப்பா ஏன் தனியா தனியாலாம் போக கூடாது, அட்வொகேட்டோட தான் போகணும். அட்வொகேட் வந்துட்டு இருக்காங்கப்பா, அவங்க வந்துருவாங்கடா. வந்துருவாங்க சொல்லியாச்சு. சொல்லியாச்சு, நீ நான் இருக்கேன்லப்பா அவங்க கூட. அது கூட பிரச்சனை இல்ல, நான் வந்து உட்காந்துக்கிறேன். உன்னை வெளியே இருந்து எல்லாத்தையும் பாத்துப்பான். அது ஓகேடா. ஆனா வக்கீல கூட்டே போலனா நமக்கு நம்ம பேர்ல எந்த தப்புமே கிடையாதுன்றப்போ நம்ம நீ ஏன் பயப்படுற? நம்ம மேல தப்பே கிடையாதுல்ல, ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணு, நான் இருக்கிறேன்ப்பா. அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவரே என்ன சொல்றாரு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நீங்க வாங்க, அந்த பொண்ணு மேலதான் தப்பு. கொலை பண்ணவனே பயப்பட மாட்டான், அசால்ட்டா வெளில வராங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் ஒரு விஷயமா? வாப்பா போலாம். மச்சான் இது என்னடா அது புதுசா அது ட்ரெண்ட் ஆகுது, சும்மா சாப்பாடு இதுக்கெல்லாமாடா கேஸ் போடுவாங்க. நான் சொன்ன படிச்சு வச்சு அபிட்ட பேசுனியா? அபிதான் சொல்லுச்சு, நீங்க வந்து அக்கா முதல்ல ஆஜராக சொல்லுங்க,
நம்ம அதுக்கப்புறம் எதனாலும் பாத்துக்கலாம். ஏன்னா அக்கா மேல வந்து இது கிடையாது. இப்போ ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா நான் வந்து அக்காவோட கைப்பக்குவம் ராத்திரி தூங்கும் போது முதற்கொண்டு கையை நக்குவோம். எரிச்சல் ஆகுதுப்பா. பின்ன எரிச்சல் ஆகுது எனக்கும். சரி விடு, சமைச்சாச்சு ஏதோ ஆயிடுச்சு, என்ன பண்றது? நீ வந்து சொல்லக்கூடாதப்பா வீடியோல வந்து நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லவே இல்லையா எப்படி இருந்ததுன்னு. சொல்லவே மாட்டேன் தெரியுமா? ஏன்னா அது நல்லாவே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல எப்பா நான் உண்மையை சொல்லணும்லப்பா. நீங்க வருத்தப்படாத. நீ அட்வொகேட் கால் பண்ணாத. நான் பேசியாச்சு. அதுதான் பெரிய கேஸ் ஆயிடும். அப்புறம் அவங்க என்ன பண்ண முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் அவர்கிட்ட பேசி 3 பேர்கிட்ட அவருக்கு நான் போன் போட்டேன். அவர் பிஸியா இருந்துச்சுப்பா. உடனே போலீஸ் போன் போட்ட உடனே நான் உடனே அவர் போன் போட்டா அவர் எடுக்கணும். அவர் எடுக்கல. அதனாலதான் நான் அபிக்கும் இவன வர சொன்னேன். இப்ப 2 வக்கீலுக்கு போன் பண்ணோம்னு வச்சுக்க, அப்புறம் தப்பாயிடுச்சு. நீ பேசிட்டு நான் கேட்ட தந்துட்டு வரேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் பாருங்க. என்ன பண்றது, எல்லாம் நேரம். நீ செஞ்சிட கூடாது முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள். நான் சும்மா சமைக்கிறதுலாம் தப்புனா இப்ப எத்தனை சேனல்ல குக்கிங் வீடியோஸ் போடுறாங்க, எல்லாத்துலயுமே எப்பா என்னன்னே தெரியல. இப்ப யார பார்த்து இப்ப இர்ஃபான் வந்து ரிவ்யூ கொடுக்கறாரு, நல்லா இல்லனா கேஸ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நீ செஞ்சிட கூடாது. அது கால் எடுப்பா முதல்ல. சரி விடு, சாரி. நான் டென்ஷன்ல கத்திட்டேன்னா சாரிப்பா. எதுவும் மனசுல வச்சுக்காதண்ணா. இந்த மாதிரி நேரத்துல திட்டக்கூடாதுடா. கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். ஒரு மாதிரி புரியுது. முதல்ல புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது முதல்ல நிதானமா இருக்கணும். நிதானமா இருந்தா யோசிக்க முடியும். கத்துனா ஒண்ணுமே மண்டையில ஓடாது. நான் இல்லப்பா, நான் நிதானமா தான் இருக்கிறேன். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னைய வந்து நானே ஓட்டல. இல்ல நீ வந்து இப்ப ஓட்டுனா இதுவாயிடும். நான் ஒழுங்கா தெளிவா தான் இல்ல நீ பதட்டமா இருக்கான்னு தெரியுது எனக்கு. விடு ஒண்ணு இல்லப்பா. இப்ப இது ஒரு ட்ரெண்டா இருக்குது சரியா? யூடியூபர்ஸ் மேல வந்து கேஸ் போட்டு ஸ்டேஷனுக்கு இப்படி இது பேண்ட் டி-ஷர்ட்லாம் போட்டு போக கூட சுடிதார் போட்டு இல்ல ஒண்ணு இல்ல ஃபார்மல்ஸ் தான். ஏய் நீ ஸ்டேஷனுக்குள்ளே போக மாட்டே, நான் இருக்கறேன் வா. நான் இன்னைக்குன்னு பார்த்து உள்ள தான போக சொல்றாங்க. இப்படிலாம் போக கூடாதுடா. நீ வா இத போடு. ஒரு வக்கீல் ஹஸ்பண்ட் ஃபார்மல் போட்டு வந்துக்கற, நீ ஏன் பயப்படுற? இல்லடா அது ஓகே. ஆனா இப்படிலாம் போக கூடாது. சுடிதாராச்சு போட்டு வரேன்டா, இல்ல ஒரு துப்பட்டாவது போட்டு வரேன்டா. அப்படி போட்டா மட்டும் நீ என்ன கொலை பண்ணல நம்ப போறாங்க? விடு. நானே கொலை பண்ணேன். நீ என்ன டேய் அப்பலாம் பேசாதடா. அப்படி அங்க கேட்பாங்க. இல்ல இந்த மாதிரி இல்லடா, இந்த மாதிரி அங்க கேட்பாங்க. நம்ம அதுக்கு தெளிவா இருக்கணும்ல. இப்பயே கரெக்டா பேசிக்கணும். அத சொல்ல வரேன். உனக்கு புரிய மாட்டுது. ஏன்னா நான் 2-3 விஷயம் போயிருக்கிறேன்டா, எனக்கு தெரியும்டா. இப்ப ஒண்ணும் இல்லப்பா. நீ வந்து ஒருவேளை ஜெயிலுக்கே போயிட்டனா கூட என்னடா அது அங்க ஏதோ வழி இது பண்ணிருக்காங்க, சாவு ஏதோ நினைக்கிறேன். அப்ப நீ வரும்போதே இதை பாத்தியா? ஏன் தெரியாதா உனக்கு? சொல்ல மாட்டியாடா? நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? நீ ஒருவேளை நீ உள்ளேயே போனாலும் உனக்கு வந்துட்டு பிரியாணி எதனா வாங்கிட்டு வந்து நான் டெய்லி வந்து இப்ப போகும்போது கூட ஒரு சாவு போறேன் நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் பல கேஸ் எல்லாம் இல்லப்பா. அபி இருக்கு, இந்த நாங்க இருக்கிறோம் ஓகேவா? நீ அத நினைச்சலாம் கவலைப்படாத. இப்ப மாசமா இருக்காடா, பைத்திய மாதிரி பேசுறா. அபியோட சீனியர் இருக்காங்கல்ல, கால் போட்டுனா அவர் நேரா வந்திருக்க போறாரு. இப்ப அவர் அங்க ஹைகோர்ட்டுக்கு வர சொல்லுவோம்பா. இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு எதுக்குப்பா அவரை கூப்பிட்டுக்கிட்டு? எங்க அங்க இருந்து அஞ்சலி அபி கூட போய் இப்பெல்லாம் நான் நல்லா இதுவாயிட்டேன். இப்ப நானே எங்க பண்றா, நீ வந்து நிறைய கோர்ட்டுக்கு 10 வாட்டி போயிட்டு வந்தா நீ அட்வொகேட் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. நீ ஏன்டா வாயை சும்மா இருக்கா? சும்மா கோர்ட்டுக்கு வெளியில போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்ததுக்கெல்லாம் நீ வந்து வக்கீல் ஆயிர நீ வாயை விட்டு தேவையில்லாம அசிங்கப்படாதடா. உங்களுக்கு என்ன தெரியல, சரி விடுங்க பாத்துக்கலாம். சரி விடு, இப்போ ஒன்னும் பிரச்சனை விடு. தெரிஞ்ச வக்கீல் வராரு, நான் பேசுறேன். ஏன்பா இப்போ ஒருவேளை அங்க போய் கேட்டாங்கன்னா கூட நீ என்ன சொல்லுவ? இப்ப நான் தான் வந்துட்டு அவர் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏமா நீ எதுக்குமா வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி கேக்குறாரு. நான் எங்க செஞ்சு கொடுத்தேன்னு கேட்பேன். நான் செஞ்சு கொடுக்கல. சரிம்மா நீ செய்யல, அவங்க வந்து செஞ்சிட்டாங்க. ஆனா உங்க வீடியோ பார்த்தானே செஞ்சிருக்காங்கன்னா என்ன பண்ண போற? வீடியோ பார்த்து செய்யறாங்கன்றதுக்காக நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? இருப்பா நீ வேற. நீ என்ன காட்டுக்குள்ளலாம் போற? எல்லா இடத்தையும் மூடி வச்சுட்டா நான் எங்கிட்டு பாப்போம்? சுத்தி தான் போக முடியும். சரி இப்ப எந்த ஸ்டேஷனுக்கு போறோம்? இப்ப அங்க நம்ம லோக்கல்ல இருக்கிற ஸ்டேஷன் தான். ஸ்டேஷன் பேர்லாம் தெரியாது. நான் அந்த அளவுக்கு வந்து நான் டெய்லி வந்து கேஸ் வாங்கிட்டு போறேன்னு கிடையாது. எனக்கு
எனக்கு ஸ்டேஷன் பேர்லாம் தெரியும். நீங்க என்ன இவ்வளவு ஆழமா கேப்பியா இந்த இடத்துலயும்? அவனோட வழி அவனுக்கு தான் தெரியும். கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே பதறி போய் ஓடிட்டு இருக்கேன். எதுக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கோமா இல்ல அப்பாலஜிஸ் குத்துடலாமா? வீலாக் மாதிரியா? இது வீலாக் வேற எடுக்க போறியா? என்ன பேசுற? இதெல்லாம் வந்து சம்பவம் இல்ல, சரித்திரம். சரித்திரமா? ஆமா, நம்ம சேனல் மேல ஒருத்தவங்க கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ சேனல் மேல போடல, உன் மேல போட்டுருக்காங்க. உன் மேல போட்டுருக்காங்க. சேனல்ல வந்து இதுக்கப்புறம் நீ வீடியோ போட கூடாதான். ஆமா, அதத்தானே சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. நீ குக்கிங் வீடியோ வேணா போட கூடாதுன்னு சொல்லலாம், எதுக்கு வீடியோவே போட கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. முதல்ல போய் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசுவோம், வீடியோ எடுத்துக்கலாம். என்னோட போன் வந்து போன் வேணாம் மச்சான். அந்த கேமரா நான் எடுத்துட்டு வந்தேன், உள்ள இருக்குடா. கேமரா எடுத்துட்டு வந்தீங்களா? அது இங்கதான், இங்க அந்த பாக்ஸ்ல இருக்கா கேமரா. எதுக்காக தேவைப்படுமே? நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததுக்கு அப்புறம் ஆமா, அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும். வெளிய வந்து நம்ம அப்பாலஜி அதனா பேசலாம்ல, அதுக்காண்டி எடுத்து. இல்ல வேணாம் விடு. உள்ளே இருடா மச்சான். ஹலோ மக்களே. ஏய், இப்ப ரொம்ப முக்கியம் அளவுலாம் விஷயத்தை சொல்லு. இருடா, ஓபனிங் பின்ன எடுத்தோனே நான் அழுதுகிட்டே வரேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் நர்வஸா இருக்குடா ஒரு மாதிரி. சரி இரு. இது சேஃப்டிக்கு தான் எடுக்கறோம். சேஃப்டி ஏதோ ஆச்சுனா பிரச்சனைனா இது எதுவும் பண்ணலாம், தவிர மத்தபடி எதுவும் ஆகாது. சரி, என்ன விஷயம் சொல்லு முதல்ல. மக்களே, ஆக்சுவலா ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா, நம்ம சேனல் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்களாமா. இந்த மாதிரி நம்ம ஹரியாலி சிக்கன் பண்ணதை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிள்ளை வந்து பண்ணியிருக்கு போல வீட்டுல. சிக்கன் கெட்டு போயிருந்தாலும் கெட்டு போயிருந்திருக்கலாம். அது புரியல, என்ன கதைன்னு புரியல. அவங்க வந்து நீ தெளிவா சொல்லிரு. நான் வந்து பண்ண சிக்கன்ல என் புருஷனுக்கு ஒண்ணாகல, வீட்டுல வந்து யாருக்கும் ஒண்ணாகல, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வயிறு மஞ்ச கட்டையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிரு. இல்லப்பா, கரெக்டா சொல்லுப்பா. எதனால பாய்சன் ஆயிருக்காங்க மக்களே. அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நம்ம சேனல் வீடியோ பார்த்து தான் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்களாமா. நீ சொல்லலன்றத சொல்லிடு. இன்னொன்னு, நான் வந்து குக்கிங் வீடியோ போடும்போது வந்து நான் வந்து இத பார்த்து நல்லா சமைச்சு, ஆனா நீ சொல்லவேடா இது சூப்பரா இருக்கு, நீங்க செஞ்சு பாருங்கன்னு ஹரியாலி சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நான் சொல்லுவேன். பாப்பா, என் மேல அவங்க இது பண்ணிருக்கணும், உன்னையே டார்கெட் பண்ணணும். சமைக்கிறவங்க தானே, குற்றம் செய்யறவங்க தானே, இது தூண்டுறவங்களும் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வந்து சமைச்சு பார்த்துட்டு நம்ம கூட தான் எத்தனையோ யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போடுறாங்க, குக்கிங் வீடியோஸ். அதெல்லாம் பார்த்து நம்ம சமைச்சு குக்கிங்க்கே இருக்கிற சேனல்ல எல்லாம் கூட போடுவாங்க தானே. அதெல்லாம் இருக்கிற சேனல்ல வந்து கான் ராங் ஆகாதுலப்பா. நம்ம சேனல்ல ஹரியாலி சிக்கன் ஒன்னும் கான் ராங் ஆகல, நல்லா தான தின்னேன். நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சுப்பா. ஒண்ணுமே ஆகல எனக்கும். மக்களே, ஆக்சுவலா இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, எங்களோட ஒரு அவேர்னஸ்க்காகவும் எங்களோட சேஃப்டிக்காகவும் எடுக்கிற வீடியோ தான் இது. இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஒண்ணு இல்ல, அவங்களுக்கும் ஒண்ணு ஆகாதுன்னு நான் நம்புறேன். லெஃப்ட்ல பாருப்பாங்க. நேரா வா. ஓகே, லெஃப்ட் லைட்டா வாங்கி வா. மக்களே, போற வழியில நிறைய தடங்கள் வருது. ஆமா, ஆக்சுவலா வந்து என்ன சொல்லி நான் சொல்லிடுறேன் மக்களே. எனக்கு வந்து நாங்க வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒருத்தர் வந்து எடுத்தனுமே ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிட்டு இருந்தாரு. என்னாச்சு சார், ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். உண்மையாவே போலீஸ் தான் பேசுனாங்களா இல்லனா இந்த ஐடிஎஃப்சிக்கு கால் பண்ணாங்களா? அந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்க? வேற யாரையும் பிராங்க் பண்ணிருக்காங்க. அவர் பேசுன தெரிஞ்சு ஏப்பா இவங்க லாயர் வச்சே பேசிட்டேனேப்பா நானு. ஆமா, ஃபோன் பேசுமா அந்த இதுலாம் வரும்ல. அப்படிதான் அந்த ஐடிஎஃப்சி இல்ல, அது வந்துச்சுப்பா. இவங்க லாயரே பேசிட்டாங்க. வாக்கி சவுண்ட்ல ஒரிஜினலா என்ன வரும்னு எனக்கு தெரியும். அது வந்து லாயர் பேசிருக்காங்கப்பா நம்ம சைடுல இருந்து. அபியும் அவங்க சீனியரும் பேசிருக்காங்கல்ல. நானும் பேசிருக்கேன். ஆமா, இவனும் பேசிருக்கான். இல்ல, இவன் பேசலாம், நமக்கு இதெல்லாம் பேசலாம்ப்பா. இப்ப அடிப்படை உரிமை உள்ள எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் நம்ம வந்து பேசலாமா? நம்ம மேல தப்பு இல்ல. ஆமா, நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்னா நமக்காண்டி நம்ம வந்து போராடலாம். நம்ம கூட இருக்கவங்க நமக்காண்டி போராடலாம். அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது மக்களே. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அஞ்சலி மேல வந்து இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க வந்து இதுக்கப்புறம் சேனலே ரன் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவர் ஹார்ஷா சொல்லும் போது நான் சொன்னேன், இல்ல சார், நீங்க யாரோ ராங் நம்பர் நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்ல நீங்க வந்து கரெக்டா தான் பேசுற, நீ பிரபாகரன் தானப்பா அப்படின்னு அழுத்தினப்பதான் எனக்கே தோணுச்சு, ஓகே உண்மையான ஸ்டேஷன் தான் கூப்பிடுறாங்கன்னு. நான் ஆல்டம்க்கு போன போட்டு வர சொல்லிட்டேன் மக்களே. இப்போ என்னன்னா, காரைக்குடியில வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க அஞ்சலிய. ஆனா இப்போ லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து நான் கூட்டு போயிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து மேபி அஞ்சலி வந்து சென்ட்ரலுக்கோ புழலுக்கோ கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சுன்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஞ்சலின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஏபி ஃபேமிலி தான் காப்பாத்தணும். நான் கண்டிப்பா தர்ணா இருப்பேன், உனக்காண்டி தர்ணா இருப்பேன், உண்ணாவிரதமும் இருப்பேன். எப்பா வீடியோல வந்து நான் காமெடியா பேசுறேனா? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்கிற மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத பாத்துக்க.
அவன் பதறி போய் பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு உன்னை ஆஜராக்கணும் அது பண்ணி வெளியே தான் இருப்போம், பயப்படாத. வாய் உளறிக்கிட்டே இருக்குது எனக்கு. நம்ம வெளியே தான் இருப்போம், நமக்கு பிரச்சனை இல்ல, விடு. நீ கவலைப்படாதப்பா, ஸ்டேஷன் கூட்டு போய் உன்னை உட்கார வச்சுட்டு வந்துருவோம். நாங்க வெளியே இருந்து எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்களே ஆக்சுவலா நான் வந்து வீடியோஸ் போடும் போதுமே நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்து எல்லா சேனலுமே அப்படித்தானே பண்றாங்க, எல்லா குக்கிங் வீடியோஸ்லயுமே அப்படித்தானே பண்ணுவாங்க. நல்லா இருந்திருக்கா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுவாங்க. அப்படித்தானே நானும் சொல்றேன். ஆனா அந்த சிக்கனை சாப்பிட்டு தான் எங்களுக்கு ஒண்ணுமே அவ்வளவு நல்லாதான் இருந்தான், இவெல்லாம் நல்லாதான் இருந்தான். அர்ஜுனுக்கு கூட நான் கொடுத்தேன் அந்த சிக்கன். அந்த மாதிரி எல்லாம் பேசாத, அத மன்னி வச்சிருங்க, நான் இந்த விஷயம் பண்ண தப்பு அந்த மாதிரி சொல்லிடு. நீ உள்ள நான் வந்து சமையல் கத்துக்கிறத வந்து வீடியோவா போடுறது தப்புதான். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். காண்றாங்க ஆகும் தெரியும். ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி வந்து நல்லா பண்ணி பார்த்து அது நல்லா வந்துருச்சுன்னா, அதுவும் குக்கிங் வீடியோ இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன். அப்பெல்லாம் ஓவரா இருக்கும்டா. இதெல்லாம் தான் உன்னை காப்பாத்தும். நீ உள்ள போயிட்டுனா நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் அத கூட விடுறா. இப்ப நீ உள்ள போயிட்டனா நீ மக்கள் கிட்ட வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறே போய் சொல்லுவே. நான் இத வந்து அப்ப அந்த டைம்ல ரிலீஸ் பண்றேன். நான் உள்ள எல்லாம் போக மாட்டேன்டா. இப்ப ஒருவேளை அதுக்கு தான்டா நான் அங்கிள் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி ஏதோ நான் உள்ள போக மாட்டேன். ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் நீங்க போய் உள்ள உட்கார்ந்துருங்க. கொஞ்ச நேரம் சும்மா ஒரு வந்துட்டீங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. நீ என்ன முடி பண்ணி தான் கூட்டி போயிட்டு இருக்க போல. இல்லப்பா, நான் என்னவோ வேணும்னே உன் தொல்லை தாங்க முடியாம நானே கூட்டி போய் உன்னை உள்ள வாலண்டியரா ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்க, நம்ம தப்பு இல்ல நினைச்சுப்பாங்க. அதுக்காக தான் இப்படி பண்றோம் நம்ம. இங்க பாரு, முதல்ல நான் சொல்றேன் பாரு, அவங்களே சொன்னா நீ போய் இருந்துறேன்னு சொல்லணும். இல்ல மச்சான், நீ கம்முன்னு நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ மக்களுக்கு என்ன சொல்லணும்? ஒருவேளை நீ உள்ள போயிட்டனா உனக்காண்டி என்னென்ன சாலை மறியல் போராட்டம் அந்த மாதிரி எதனா பண்ணணுமா, ஏபி ஃபேமிலி என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நீ சொல்லிரு ஓப்பனா. எப்பா சீரியஸா சொல்றேன்ப்பா, நான் நக்கலுக்காண்டி சொல்லல. மச்சான் இதெல்லாம் உதவுலடா. ஏபி ஃபேமிலி அஞ்சலின்னு சொல்லி போட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், உன்னை ஒரு வாரத்துல வெளியே விட்டுருவாங்கப்பா. அப்படிதானப்பா நிறைய பேர் வெளியே வராங்க. என்னப்பா சொல்ற? சாலை மறியல் பண்ண ஊருக்கு தேச தலைவரா? அது என்னவோ உண்மைதான். விடுதலைக்கு போராடி உள்ள போன மாதிரி மறியல் பண்ணா விட்டுருவாங்கன்ற. சரி சொல்லு. அப்பாலஜிஸ் கேட்ரு, நம்ம பாத்துக்கலாம். அப்பாலஜிஸ் கேக்குறான், ஒண்ணுமே பண்ணல. சரி ஓகே, இருந்தாலும் ஓகே மக்களே, நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து கத்துக்கிறத வந்து வீடியோவா போட்டுட்டேன். இப்போ நான் வீடியோ எடுங்க, நீங்களே எதை எடுத்து போட்டுக்கோங்க. அழுகாதப்பா. அழுகலாம் இல்ல, நீங்களே எனக்கு சப்போர்ட் ஒரு மாதிரி பேசுறீங்க. எரிச்சலா வருது எனக்கு. எனக்கு பயமா இருக்கு. இப்பதான் நீங்களே இருக்கீங்க, தைரியமா வந்தனா நீங்களே எப்படி பேசுறீங்க? நான் சப்போர்ட்டிவா தான் பா இருக்கறேன் உனக்கு. மச்சான் கட் பண்றாத. ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நான் சப்போர்ட்டிவா தான் பா இருக்கறேன். ஏன்பா இப்படி இது பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, பாத்துக்கலாம் பா தம்பி. உங்களால நம்மள வேலைக்கு ஆகும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நானும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். ஏப்பா நீ அமைதியா இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜிம்மே வந்துரும், பிராங்க்கும் முடிஞ்சிரும். இந்நேரத்துல போயிட்டு நீ அவருக்கு போனை போட்டு இது பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் நாங்க பிராங்க் என்ன ஆகுறது? வண்டியில இருந்து குதிக்க போறேன். மாட்டுப்பா. இது பிராங்கா? தெரியாது. ஏன்டா இப்படி பண்றீங்க? சோதனை மேல் சோதனை போதுமடா. நீ வருத்தப்படுவ. பாத்திருப்பீங்க, உடைஞ்சு போன மூக்கோட அஞ்சலிய வந்து காட்டணும். ஆல்டம் வந்து ஷூட்டிங் விஷயமா டிஆர் கார்டனுக்கு வந்திருந்தப்போ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருந்தாலும் அங்கேருந்து பாவம் பைக்கில் அங்கேருந்து வந்திருக்கிறான். நான் கூப்பிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி. ஏன்னா இந்த மாதிரி ப்ராங்க்ல வந்து எப்படி எனக்கு வந்து கேமரா செட் பண்ணன்னு தெரில. இந்த கேமரா, அந்த டிஜே கேமரா வந்து நம்ம வண்டியில் வந்து வச்சோன்னா கண்டிப்பாக இந்த மோப்பம் பிடிச்சிருவா. அதனாலயே வந்து நான் இவனை கூப்பிட்டு இவன் கையில ஒப்படைச்சு, டேய் நீ என்ன வேணாலும் பண்ணி. சம்மந்தமே இல்லாம எலியே அமனமா ஆடுதுன்னு பார்த்தேன் இன்னைக்கு நான். என்ன இவன் சம்மந்தமே இல்லாம திடீர்னு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, எனிவே மக்களே, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தது இவனை எப்படி சரியான செய்கை செய்யலாம்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது. கமெண்ட்ல சொல்லாதீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அஞ்சலி பிரபாகரன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது மக்களே. அவங்க ட்ரை பண்றதை ட்ரை பண்ணட்டும். நம்ம இதுக்கப்புறம் வந்து பிராங்க் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. டெவில்ஸ் கிச்சன்ல வேலை இருக்குது. ஸோ டெவில்ஸ் கிச்சன்ல மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்படியே அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வரப்போகுதுங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. டாடா பாய்.